ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட எந்த விதமான நெகோசியேஷனுமே நடக்கல. எந்த விதமான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே ஈரான் வந்து பேசவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாப்புல. இனி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானோட நட்பு நாடுகள்கிட்ட வந்து பாகிஸ்தான், துருக்கி, ஓமன் இந்த நாடுகள் கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்து இந்த வாரை நிறுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட வச்சு அவங்க வந்து ஈரான் கிட்ட சொன்னதாகவும் வந்து ஒரு செய்திகள் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு. ஈரான் வந்து எல்லா நெகோசியேஷனையும் வந்து நிராகரிச்சுட்டு நாங்கள் என்ன தோக்கிற நிலைமையில இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வச்சிருக்கக்கூடிய 3 கண்டிஷன்ஸ் என்னென்ன. முதல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச லெவலில் இதுக்கப்புறம் யாருமே வந்து ஈரான் மேலே போர் தொடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு கேரண்டி வேணுங்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானில் இந்த போர் நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கெல்லாம் வந்து பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா டோல் பிளாசா மாதிரி அமைச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ் எல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசிட்டு ஈரானை ஏமாத்தினாங்களோ அவங்க யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸா ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவோட துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் அவரும் பாகிஸ்தானுக்கு போறதுனால ஈரானோட அஃபீஷியல்ஸ் பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிற மாதிரி நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் இப்போ நடந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இந்த போர் நடக்கிற அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு காசாவையும் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் லெபனான் பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, லெபனானில் இஸ்புல்லா அமைப்பை வந்து எதிர்த்து தான் வந்து இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானில் இருக்கக்கூடிய சவுத் லெபனான், நார்த் லெபனானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாலத்தை வெடி வச்சு தவிர்த்துட்டாங்க. இந்த சவுத் லெபனானையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ஜோனாக வந்து இஸ்ரேல் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நார்த் லெபனானுக்கு போயிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, காசால வந்து இஸ்ரேல் வந்து என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்களோட இடத்த எப்படி ஆக்கிரமிச்சாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் லெபனான்ங்கிற பகுதியை வந்து மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நார்த் லெபனானுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து இஸ்ரேல்னால கொல்லப்பட்டிருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் இந்த போர்ல உயிரிழந்திருக்காங்க. ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கண்ட்ரோல்